இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தெய்வீக மனிதனை எவ்வாறு அடையாளம் காண்பது 12 விஷயங்கள். ஹவ் டு ஐடென்டிஃபை அ காட்லி மேன் 12 திங்ஸ். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் மென்ஸ் டே, உலக ஆண்கள் தினம். ஏராளமான ஜனங்கள் வந்து ஒருத்தர் விஷ் பண்றாங்க இல்லைங்களா? சோ இன்னைக்கு நம்ம தியானிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் விரும்புகின்ற ஒரு ஆண்மகனா நம்ம வந்து இருக்கிறோமா? இல்ல உலகம் விரும்புகின்ற ஒரு ஆண்மகனா இருக்கிறோமா? இதுக்கு வந்து ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு. இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா, உன்னோட லைஃப்க்கு நீ தான் ராஜா. நீ வந்து யாரையும் ரிலை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நெறைய பிரின்சிபல்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. இது வந்து தேவனுடைய வார்த்தைக்கு வந்து ஒத்துப்போதான்னு பாத்தீங்கன்னாக்கா, நெறைய விஷயங்கள்ல இல்லங்க. இல்லைங்களா? நம்ம உலக விரும்புகின்ற ஒரு ஆண்மகனா இருக்க முடியாது. காட்லி மேனா தான் இருக்கணுங்க. நம்ம காட்லி மேனா இருக்கிறோமா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, 12 அடையாளங்கள நம்ம வந்து பார்க்கலாம். வெறும் 12 மட்டும் இல்லங்க. நெறைய விஷயங்கள் இருக்குது. சுருக்கமா முக்கியமா இந்த 12 திங்ஸ் மட்டும் இந்த காணொளியில சுருக்கமா பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தெய்வீக ஆண்மகன் கடவுள வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வைப்பார். இல்லைங்களா? மத்ததெல்லாம் செகண்டரி தாங்க. ஃபேமிலி செகண்டரி. வைஃப், குழந்தைங்க இல்லைங்களா? வேலை, பேஷன் எல்லாமே வந்து செகண்டரி தான். இல்லையா? இத எப்படி கண்டுபிடிக்கலாங்கனாக்கா, யார பத்தி அதிகமா அவங்க பேசுறாங்க, யாருக்கு அதிகமா டைம் குடுக்குறாங்க, இத வச்சு கண்டுபிடிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது. தேவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறோம். பிரேயர், பைபிள் ஸ்டடி இல்லைங்களா? தேவனுடைய வசனத்த பத்தி பேசுறது. நெறைய பேருக்கு தேவனுடைய வசனத்த பத்தி சொல்றது இல்லைங்களா? எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம தேவனோட நாமத்த மகிமைப்படுத்துறோமா? இதெல்லாம் வந்து வச்சு கண்டுபிடிக்கலாம். உண்மையிலேயே அந்த ஆண்மகன் வந்து தேவன வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வைத்திருக்கிறாரா? இன்னைக்கு நம்ம வைத்திருக்கிறோமா? அப்படின்ட்டு இத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ல மேத்யூ சாப்டர் 6:33ல நீங்கள் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணுங்க. இத தேடாம நம்மளுடைய கோல் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இவ்வளவு சம்பாதிக்கணும். கெரியர்ல வந்து இந்த இடத்துல வரணும். இல்லைங்களா? இதெல்லாம் வந்து செகண்டரி நமக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம தேட வேண்டியது என்னங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும். தேவனுக்கு அடுத்தவைகளே தேடணுங்க. இதுதான் வந்து ஒரு காட்லி மேன் பண்ண வேண்டிய காரியம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? சாம் 37:5ல உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பொடியுங்கள், அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள், அவர் செவிப்படுத்துவார். பாத்தீங்களா? தேவன் தான் செயல்படுத்துவார். நம்மளுடைய ஒரு ஸ்டெப்பும் என்ன பண்ணுங்க? தேவனுக்கு கமிட் பண்ணுங்க. இல்லையா? தேவனுக்கு ஒப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் வந்து ரொம்ப பிளெஸ்ஸடா இருக்கும். யாரெல்லாம் வந்து தேவனுடைய வழிகள நடக்குறாங்களோ, அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தாங்க இருக்கணும். ஒரு காட்லி மேன் வந்து எப்போதுமே எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி தேவன வந்து மகிமைப்படுத்துவாருங்க. ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் வந்து நான் டிசிஷன் எடுக்கிறோமா அப்படின்ட்டு யோசிச்சு தான் பண்ணுவாரு. இதுதான் காட்லி மேனோட அடையாளம். 2வது அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவோட குணங்கள் காட்லி மேன் கிட்ட இருக்கும். இப்ப நம்ம கிட்ட இருக்குதா? ஆவியின் கனிகள் எவ்வளவு இருக்குது? இல்லைங்களா? எவ்வளவு கனிகளை நம்ம குடுக்குறோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணுங்கோ. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23ல கலேஷியன்ஸ் சாப்டர் 5, 22, 23ல ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயை, நன்மை, விசுவாசம், சாந்தம், சுய கட்டுப்பாடு. சோ இவ்வளவு இருக்குதுங்க. சோ இந்த கேரக்டர்ஸ்ல நம்ம வளர்ந்துட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், இயேசு கிறிஸ்து போல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இல்லைங்களா? ஒரு காட்லி மேனா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அர்த்தங்க. இப்ப உலகத்தர நம்ம பார்க்கும்போது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த பிரின்சிபல வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்க. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருது? இல்லைங்களா? மத்தவங்கள பத்தி எல்லாம் அதிகமா யோசிக்கிற டைம் அவங்க கிட்ட கிடையாது. எனக்கு அதுல ஏதாவது லாபம் இருக்குதா? நான் எப்படி குரோ ஆகுறேன்? நான்ன்ற அந்த ஒரு கோட்பாடுல தான். சாத்தானோட எண்ணங்க. இப்படிதான் அந்த உலகத்தார் இருக்கிறாங்க. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனோட மகன் அப்படி இருக்க முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து போல யோசிப்பாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ல ரோமன்ஸ் 8:29ல அவர் முன்கூட்டியே அறிவித்தவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒத்தவர்களாக இருக்கும்படி பாத்தீங்களா? நம்ம வந்து யார் மாரி இருக்கணும்ன்றாருங்க. இயேசு போல இருக்கணுன்றதுக்காகவே தேவன் நம்மள தேர்ந்தெடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு இருக்கிறோம்? இப்போ உலகத்தார் வந்து நம்மள பார்க்கும்போது இயேசுவோட சாயல பார்க்குறாங்களா? வீட்ல வந்து இயேசு கிறிஸ்துவோட அன்ப நம்ம வெளிப்படுத்துறோமா? இயேசு கிறிஸ்துவ போல மன்னிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவோட தயவு செய்றோமா? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க காட்லி மேன். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காட்லி மேன் தெய்வீக மனுஷன் ரொம்ப ரொம்ப ஹம்பிளா இருப்பாருங்க. தாழ்மை உள்ளவரா இருப்பாரு. இல்லைங்களா? யார் என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஒரு சிறு பிள்ளை வந்து சொன்னா கூட கூர்ந்து கவனிப்பாரு. நான் என்ற அந்த அகங்காரம் இருக்காதுங்க. யாரையும் வந்து கீழா பார்க்க மாட்டாங்க.
இல்லைங்களா? கரெக்ஷன் ஏத்துக்குவாங்க. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காட்லி மேனுக்கு. இது வந்து யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 4:6ல ஆனால் அவர் மேலும் கிருபையை கொடுக்கின்றார். ஆகவே தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமையுள்ளவர்களோ தேவன் எதிர்த்து நிற்கின்றார். பாத்தீங்களா? நம்மகிட்ட பெருமை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தேவன் வந்து எதிர்த்து நிற்பாருங்க. அதே சமயம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தாழ்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவன் கிருபையை கொடுத்துட்டே இருப்பாருங்க. தாழ்மைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த தாழ்மையை வந்து உலகம் போதிக்கிறது இல்லைங்க, இல்லைங்களா? உன்னை நீ முன்னிறுத்து, நீ யாருன்றத உலகத்துக்கு காட்டு. இதுதான் வந்து இந்த செல்ஃப் ஓரியன்டேஷன் தான் திருப்பி திருப்பி வந்து சொல்றாங்க ஜனங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, மீகா சாப்டர் 6:8ல ஒரு தெய்வீகமான மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு தேவனே சொல்றாரு பாருங்க. தேவன் என்ன விரும்புறாரு நம்ம கிட்ட? நல்லது என்னவென்று உனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனே, நீதியே செய்யப்படுவதும் இரக்கத்தை நேசிக்கவும் உன் தேவனுடைய தாழ்மையோட நடக்கவும் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது இதுவே. கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது என்னங்க? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீதியை செய்யணும், இரக்கத்தை நேசிக்கணும், தேவனோட தாழ்மையோட நடக்கணும். இது தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம். அந்த தாழ்மைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் நம்ம வந்து காட்லி மேனா இல்லையான்ட்டு மத்தவங்க வந்து அடையாளப்படுத்தி பார்ப்பாருங்க. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு காட்லி மேன் வந்து அன்போடு எல்லார்கிட்டையும் பழகுவாங்க. பழி வாங்குற குணம் இருக்காதுங்க, விட்டு கொடுக்கிற குணம் இருக்கும், இல்லைங்களா? யாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க மாட்டாருங்க. அன்பால எல்லாரையும் ஜெயிப்பாங்க. தங்களை விட மத்தவங்களை அதிகமா நேசிப்பாங்க. அவங்கள பெரிதான இடத்துல வைத்து பார்ப்பாருங்க, இல்லைங்களா? இவங்க சிறியவங்க, இவருக்கு என்ன என்னோட அதிகமா தெரியுமா, அந்த மாதிரி தாட்ஸ் இருக்காதுங்க. பார்ஷாலிட்டி இருக்காது. முக்கியமா எல்லாருக்கிட்டையும் பேதபாவம் இல்லாம ஒரே மாதிரி பழகுவாங்க. இந்த குவாலிட்டி இயேசு கிறிஸ்து கிட்ட எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு. மார்க் 10ஆம் அதிகாரம் 45ல நம்ம பாக்குறோம். மார்க் சாப்டர் 10:45ல மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தார். பாத்தீங்களா? பலருக்காக அவருடைய ஜீவனை மீட்கும் பொருளாக கொடுக்க வந்தாரு. ஊழியம் செய்யணுன்றதுக்காக தான் வந்தாரு. யார்கிட்டயும் ஊழியத்தை எதிர்பார்க்கல. கால கழுவுறாருங்க. ஸ்ரீஸ்வரங்களோட கால கழுவுறாரு. எவ்வளவு பெரிய தாழ்மை பாருங்க. அவரு தேவனுடைய ஒரே பேரான குமாரன். உலகமே அவருக்கு சொந்தம். ராஜாதி ராஜா, இல்லைங்களா? அப்படிப்பட்டவர் வந்து கால கழுவுறாருனாக்கா தாழ்மை இல்லைன்னா முடியவே முடியாதுங்க. சோ நம்ம எப்படி இருக்கிறோம்? இயேசுவே எப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட எந்த அளவுக்கு தாழ்மை இருக்கணும்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ல, எபேசியன் சாப்டர் 5:25ல, கணவர்களே நீங்கள் உங்கள் மனைவிகளை நேசியுங்கள், கிறிஸ்து சபையை நேசித்து அவளுக்காக தம்மை தானாகவே கொடுத்தது போல. பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? நமக்காக ஜீவனை கொடுத்தாரு, உயிரையே கொடுத்துட்டாரு. அதே போல கணவர்கள் மனைவிக்கு உயிரை கொடுக்க ரெடியா இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணோன்றாரு. இந்த தாழ்மை நம்ம கிட்ட இருக்குதா? தாழ்மை இல்லைனாக்கா வராதுங்க, இல்லைங்களா? ஒரு ஒய்ஃபை வந்து நமக்குலாம் கீழானவங்கன்ற யோசனை நமக்கு இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஜீவன், நம்ம வந்து அவங்கள லவ் பண்ணணும், இயேசு லவ் பண்ணது போல நம்ம லவ் பண்ணணும்ட்டு நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? மரியாதையை செலுத்தணும். 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு காட்லி மேன் எப்போதுமே நேர்மையா இருப்பார். அவங்க கிட்ட மாய்மாலம் இருக்காது, பொய் சொல்ற அந்த தாட் வராதுங்க. எல்லாருக்கிட்டையும் உண்மையா இருப்பாங்க. சின்ன விஷயத்துல கூட ரொம்ப ரொம்ப உண்மையா இருப்பாருங்க. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 10:9ல, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம், நேர்மையோடு நடக்கிறவர் பாதுகாப்போடு நடக்கிறான். பாத்தீங்களா? நேர்மையோடு நடக்கிறவங்களுக்கு தான் தேவனுடைய பாதுகாப்புங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் தவறான வழியில நடக்கிறவங்கள தேவன் நேசிக்க மாட்டாருங்க. கடைசியில அவங்க வந்து மரணத்துக்கு தான் போவாங்க. நேர்மையா யார் இருக்கிறாங்களோ தேவன் அவங்களுக்கு என்னங்க கிருபை அளிப்பார், வழி நடத்துவார், பாதுகாப்பார், அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நம்ம கிட்ட எந்த அளவுக்கு நேர்மை இருக்குது? இந்த உலகத்துல நேர்மைக்கு இன்னைக்கு வேல்யூ இல்லைங்க. நேர்மையா நடந்தா உனக்கு பொழிக்க தெரியல, பொழிக்க தெரியாத மனுஷங்க இந்த காலத்துல போய் நேர்மை நீதின்னுங்கிறீங்கன்னு. ஆனா தேவன் நீதியா இருக்க சொல்றாருங்க. சங்கீதம் 15:2ல யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க, எப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருப்பாங்கன்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்குதுங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா நேர்மையா நடக்கிறவங்க இந்த லிஸ்ட்ல வராங்க, இல்லைங்களா? சாம் சாப்டர் 15:2ல நேர்மையோடு நடக்கிறவனும் நீதி செய்கிறவனும், பாத்தீங்களா? நேர்மையா நடக்கணுங்க. அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போய் நம்ம இருக்க முடியும். பரலோகத்துக்கு போறோன்ற அந்த நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு காட்லி மேன் எல்லா விஷயத்திலயும் நேர்மையா இருக்கணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு காட்லி மேன் எப்போதுமே வந்து பெண்களை மதிப்பாரு, இல்லைங்களா? பெண்களை சிறுமையா பாக்குறது, அம்மாவையே வந்து மரியாதை இல்லாம பேசுறது, ஒய்ஃபை வந்து அடிக்கிறது, இல்லைங்களா? பெண்களை வந்து ரொம்ப தவறான விஷயத்துல வந்து நடத்துறது, அவங்களை சிறுமைப்படுத்துறது,
வரதட்சணை கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாருங்க ஒரு காட்லி மேன். சரிங்களா? தேவனுக்கு பிடிக்காத காரியம் இதெல்லாம். மதிக்கணுங்க. எப்படி மதிக்கணும்ன்றத சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 5:2 1 தீமோத்தேயு சாப்டர் 5:2 மூத்த பெண்களை தாய்மார்களாகவும் இளைய பெண்களை சகோதரிகளாகவும், பாத்தீங்களா? வயசுல பெரியவங்களை அம்மா போலவும் சிறியவங்களை வந்து சிஸ்டர்ஸ் போலவும் தூய்மையோட வந்து நடத்தணும்ன்றாரு. இந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருக்குதுங்களா? இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற குவாலிட்டிங்க. ஒரு காட்லி மேன் இப்படித்தான் இருப்பாரு இல்லைங்களா? இன்னைக்கு ஹால்ஃபா மேன்னு சொல்லிட்டு தவறான ஒரு விஷயத்த வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில என்ன பண்றாங்க, திணித்துட்டு இருக்கிறாருங்க. அதனால யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, கேர்ள்ஸை வந்து நம்ம மதிக்க கூடாது, ரெஸ்பெக்ட் கொடுக்க கூடாது, அடிக்கலாம், அவங்கள வந்து ரூடா நம்ம வந்து நடத்தலாம், அது தப்பு இல்லைன்ற மாதிரி எடுத்துங்கிறாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான எண்ணங்க, சாத்தான் விதைக்கிற தவறான விஷயங்கள். ஆனா ஒரு காட்லி மேன் வந்து எப்போதுமே பெண்களை வந்து மதிப்பாரு இல்லைங்களா? 1 பேதுரு 3:7 1 பீட்டர் சாப்டர் 3:7 நம்ம பார்ப்போம். அதே போல கணவர்களே உங்கள் மனைவியோட அறிவோடு வாடுங்கள், அவர்கள் பலவீனமான பாத்திரமாக இருப்பதினால் அவருக்கு மரியாதை கொடுங்கள். பாத்தீங்களா? மரியாதை கொடுக்கணும்ன்றாங்க. ரெஸ்பெக்ட் தம். மரியாதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ்ல வந்து ஆனர் தம்ன்ட்டு வருது. அவர்கள் உங்களோட சேர்ந்து ஜீவனுடைய கிருபையின் வாரிசுகளாக இருக்கிறார்கள். உங்கள் ஜெபங்கள் தடையடையாமல் இருக்க வேண்டும். பாத்தீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்றாருங்க. பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்றாரு. அப்படி நீ கனம் பண்ணினா உன்னோட ஆயுசு நாட்களை நான் வந்து கூட்டி கொடுப்பேன் அப்படின்றாரு. நம்ம ரொம்ப நாள் வாழணும்னு இருந்தா தாயும் தகப்பனையும் நம்ம கனம் பண்ணணும். அம்மா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஒரு காட்லி மேன் எப்போதுமே ஒரு பெண்ணை வந்து தவறா நடத்த மாட்டாங்க. 7வது விஷயம், ஒரு காட்லி மேன் எப்படி இருப்பாங்கன்னாக்கா இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதிகமா கோவப்பட மாட்டாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. அந்த இமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க காட்லி மேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல பார்க்கலாங்க. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 16:32 கோபப்படுவதில் மெதுவானவன் வீரனை விட சிறந்தவன். கோபத்தை கண்ட்ரோல் பண்றவங்க தான் வீரனை விட சிறந்தவங்க. செல்ஃப் கண்ட்ரோல். ஆனா உலகம் என்ன போதிக்குது, நீ ஆம்பளைனாக்கா உனக்கு எல்லா ஆசைகளும் வரும், நீ லைஃபை என்ஜாய் பண்ணும் அப்படின்னு தான் உலகம் சொல்லுங்க இல்லைங்களா? ஏன் குடிக்கிறீங்கனாக்கா யாரு குடிக்காத இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இல்லைங்களா? ஏன் தவறான விஷயங்களை பண்றீங்கனாக்கா ஆம்பளைனா அந்த மாதிரி ஆசைகள் வரும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாதுங்க. இப்ப யோசப் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு தவறு செய்கின்ற அந்த சுச்சுவேஷன் வருதுங்க. ஆனாலும் அவர் பாவம் செய்யாம அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாரு. இப்படிதான் இருக்கணும் செல்ஃப் கண்ட்ரோல்னா. சரிங்களா? லைஃப் வந்து என்ஜாய் பண்றதுக்கு தேவன் நம்மள அழைக்கலங்க. நம்ம கிட்ட நிறைய இமோஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுன்றாரு தேவன். இச்சையா அடக்கமா இருக்கணும்ன்றாரு. அடக்கணும்ன்றாருங்க அந்த மாதிரி ஆசைகளை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19:20 ஜேம்ஸ் சாப்டர் 1:19-20 என் பிரியமான சகோதரர்களே நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் கேட்பதற்கு விரைவாகவும் பேசுவதற்கு மெதுவாகவும். பாத்தீங்களா? கேட்பதற்கு தான் தீவிரமா இருக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு நம்ம கேட்கணுங்க. பேசுறதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும், ஸ்லோவா இருக்கணும். இது தேவன் நமக்கு விரும்புகின்ற விஷயம். இந்த விஷயத்துல எப்படி இருக்கும்? கண்ட்ரோல் பண்றோமா? வாயை கண்ட்ரோல் பண்றோமா? நம்மளுடைய இச்சையை கண்ட்ரோல் பண்றோமா? கோபத்தை கண்ட்ரோல் பண்றோமா? யோசிச்சு பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு காட்லி மேன். 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு காட்லி மேன், தெய்வீகமான மனுஷன் வேலை செய்யறதுக்கு சோம்பேறிப்பட மாட்டாருங்க. வேலைக்கு போறதுக்கே வந்து சோம்பேறிப்பட்டுருது இல்லைங்களா? தேவன் நீங்க ஆதாம படைத்த உடனே என்ன பண்றாரு? நீ போய் அந்த கார்டனை பண்படுத்துன்றாருங்க. வேலை செய்ய தான் வைக்கிறாரு. வேலை செய்யாம சும்மா இருந்துட்டு சோம்பேறித்தனமா விடலாங்க. நம்ம வேலை செய்யாம சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், தவறான எண்ணங்கள் சாத்தான் நம்ம மனசுல விதைப்பாங்க. ஆனா வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அனாவசியமான தாட்ஸ் நமக்கு வராது இல்லைங்களா? தேவனோட சிந்தையிலே நம்ம வந்து பரிசுத்தமா இருக்கலாம். எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா தெய்வீகமான மனுஷங்கள் வேலை செய்யறதுக்கு சோம்பேறி பண்ண மாட்டாருங்க. உண்மையா இருப்பாங்க வேலையில. யாரோ பாக்குறாங்க அப்படின்றதுக்காக வேலை செய்ய மாட்டாருங்க. தேவன் பாக்குறாரு. யாரு பார்க்கலானாலும் நான் வந்து உண்மையா இருக்கணும். ஏன்னா தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணத்துல வேலை செய்வாங்க. கொலோசியர் 3:23 கொலோசியன்ஸ் 3:23 நம்ம பார்க்கலாம். நீங்கள் எதை செய்தாலும் மனதார செய்யுங்கள், மனிதர்களுக்காக அல்ல, கர்த்தருக்காக செய்கிறது போல. பாத்தீங்களா? மனிதருக்காக செய்யாதீங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. தேவனுடைய பிள்ளைகள், தேவ மனிதன் இப்படிதான் இருப்பாங்க இல்லைங்களா? ப்ராப்ஸ் சாப்டர் 14:23 நீதிமொழிகள் 14:23 எல்லா உழைப்பிலும் லாபம் உண்டு, வாய் சொற்கள் மட்டும் வறுமையை ஏற்படுத்தும். பாத்தீங்களா?
யாரெல்லாம் அதிகமா பேசுறாங்களோ, அவங்க வந்து வேலையில அவ்வளோ இதா இருக்க மாட்டாருங்க. இல்லைங்களா? ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றாருங்க. அவங்களுக்கு வந்து மிகுதியான ப்ராஃபிட் இருக்கிறோன்ட்டு தேவன் சொல்றாருங்க. வேலையில நம்மளோட டேலண்ட்ட காட்டணும். இல்லைங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காட்லி மேன் வந்து ஒரு பெருந்தன்மை இருக்கணும். இரக்கம் இருக்கும் அவங்களுக்கு. நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கும். யாராவது கஷ்டப்படும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. சொந்த சகோதரன், சகோதரி கஷ்டப்படும்போது பார்த்துட்டு நம்ம சும்மா இருந்தோம்னாக்கா, தேவனுக்கு கணக்கு தரணுங்க. இரக்கம் இருக்கணும். நமக்கு கம்பேஷன் இருக்கணும். இல்லைங்களா? ப்ராவெர்ப்ஸ் சாப்டர் 19:17ல நீதிமொழிகள் 19:17 ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுகிறவன் கர்த்தருக்கு கடன் அளிக்கிறான். பாத்தீங்களா? ஏழைக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, அந்த கடன் யாருக்கு போகுதுங்க? கர்த்தருக்கு போகுது. நம்ம மனிதருக்கு பண்ணலங்க. தேவன் பண்றோம்ன்ற எண்ணத்துல நம்ம வந்து பண்ணலங்க. நெறைய பேர் ஆம்பளைங்க இருப்பாங்க, வேலைக்கே போக மாட்டாங்க. வைஃபோட சம்பளத்துல உட்காந்துன்னு சாப்பிட்டுட்டு இருப்பாருங்க. சோம்பேறியா இருப்பாருங்க. பசங்களுக்காக எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுத்தே கொடுக்கணுங்க. ஒரு ஆம்பளைன்றவரு ஃபேமிலில எல்லா பொறுப்பும் எடுத்துக்கணுங்க. ஏன்னா வீட்டுக்கு தலையா இருக்கிறதுனால, அவங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து கவனிக்கணும். இது முக்கியமான ஒரு கடமை சகோதர, சகோதரி. இந்த விஷயத்த நெறைய பேர் புரிஞ்சுக்காம இருக்கிறாருங்க. இல்லைங்களா? கேர்லெஸ்ஸா, கேர்ஃப்ரீயா லைஃப வந்து லீட் பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தெய்வீகமான மனுஷன் பரிசுத்தத்த வந்து நாடுவாங்க. எல்லா விஷயத்திலயும் வந்து பியூரா இருக்கணும். தப்பான விஷயத்த பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. உள்ளத்துல வந்து யோசிக்கிற யோசனை கூட வந்து பாசிட்டிவா இருக்கணும். தேவனுக்கு பிடித்த விஷயத்துல இருக்கணும்னு தான் யோசிப்பாங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3, 4 வசனத்துல பார்க்கலாங்க. 1 தெசலோனியன் சாப்டர் 4, 3 and 4 இது தேவனுடைய சித்தம். அதாவது உங்கள் பரிசுத்தம். தேவனுடைய சித்தம் என்னங்க? நம்ம பரிசுத்தமா இருக்கணும். அசுத்தமான விஷயங்கள வந்து செய்யக்கூடாது. இல்லைங்களா? விபச்சாரம் செய்யக்கூடாது. தவறான விஷயத்துல வந்து நம்ம வந்து ஈடுபாடு இருக்கக்கூடாது. குடிக்கக்கூடாது. ஸ்மோக் பண்ணக்கூடாது. இந்த மாரி அசுத்தமான எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஏன்னா, இது தேவனுடைய ஆலயங்க. தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள வாசமா இருப்பதனால, நம்ப அசுத்தமான விஷயங்களெல்லாம் இந்த பாடியில செய்யக்கூடாது. இதுதான் தேவனுடைய சித்தங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16ல உங்களை அழைத்தவர் பரிசுத்தமானவர். நீங்கள் உங்கள் நடத்தையில எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாத்தீங்களா? நம்மளுடைய நடத்தையில எல்லாவற்றிலும் நம்ம வந்து பரிசுத்தமா இருக்கணும். நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நான் பரிசுத்தமானவன் என்று எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா? தேவன் பரிசுத்தமா இருக்கிறாரு. நம்ம எல்லா கான்டாக்ட்லயும் பரிசுத்தமா இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறாரு. இது தேவனுடைய சித்தம். இதை விட்டுட்டு நம்ம இதுக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுங்க. இதுதான் காட்லி மேனோட கேரக்டர். 11வது குணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு காட்லி மேன் வந்து எப்போதுமே சகோதர ஐக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. சகோதர அன்பு இல்லைங்களா? சகோதர சிநேகம். நெறைய பேர்கிட்ட நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற அந்த எண்ணம், சபையில வந்து எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும். இந்த தாட் வந்து காட்லி மேனுக்கு இருக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 ஹீப்ரூஸ் சாப்டர் 10, 24 and 25 நாம் ஒருவரை ஒருவர் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் தூண்டுவதற்காக சிந்திக்கவும். சிலர் வழக்கம் போல கூடுவதில் புறக்கணிக்காமல் ஒருவரை ஒருவர் ஆறுதல் கூறிக்கொண்டு அந்த நாளை நெருங்குறதை காணும்போது அதிலும் அதிகமாய் செய்யவும் பார்க்கலாம். பாத்தீங்களா? அதிகமா சபை கூடுதல் செய்யணும். எல்லாரையும் வந்து பக்தி விருத்தி அடையும்படி என்கரேஜ் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சபை கூடுதல் இல்லாம நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய முடியாதுங்க. சபை கூடுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆதி சபையில கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அந்த சகோதரிய அந்யுன்யம் ரொம்ப இருந்துச்சுங்க. இது எந்த இது உந்துன்ற அந்த பேதபாவம் அவங்க கிட்ட இல்ல. ரொம்ப ரொம்ப அன்பு இருந்துச்சுங்க. இல்லையா? சோ சபை கூடுதல ரொம்ப ரொம்ப விரும்புவார். யாருனாக்கா, ஒரு காட்லி மேன். தெய்வீகமான மனிதன். கடைசியா நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, தெய்வீக மனிதன் என்ன பண்ணுவாருனாக்கா, உயிர குடுக்க கூட ரெடியா இருப்பாருங்க மத்தவங்களுக்காக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான குவாலிட்டி. இந்த குவாலிட்டி இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்துச்சு. இதே குவாலிட்டி நம்மகிட்டயும் இருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஜான் 15:13ல தன் நண்பர்களுக்காக தன் உயிரை கொடுக்கிறவன் போல் பெரிய அன்பு ஒருவருக்கும் இல்லை. பாத்தீங்களா? இதோட பெரிய அன்பு எதுவுமே கிடையாதுங்க. எப்போதுமே நம்ம மத்தவங்கள அதிகமா நேசிக்கணுங்க. நம்மள விட அதிகமா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்க. இந்த கேரக்டர் இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்ததுனால தான் அவர் வந்து உயிரை கொடுத்தார் நமக்காக. இந்த குவாலிட்டி ஒரு காட்லி மேன் கிட்ட இருக்கணுங்க. அப்போஸ்தலர்ஸ நம்ம உதாரணமா எடுத்துக்கலாங்க. சபையாருக்காக உயிரை கொடுக்க கூட அவங்க வந்து ரெடியா இருந்தாருங்க. இந்த மாதிரி ரெடினஸ் நம்ம கிட்ட இருக்குதா? அப்போஸ்தலனாகிய பவுல வந்து உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்றாருனாக்கா, உங்களுக்காக நான் பான பலியாக என் ஜீவனை கொடுக்க கூட ரெடியா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. பாத்துங்க. எந்த அளவுக்கு லவ் இருந்ததுன்னா இந்த மாதிரி வார்த்தை அவர் வாயில இருந்து வரும்.
1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ல இருந்து 7 நம்ம பார்க்கும்போது, 1 கொரிந்தியன் சாப்டர் 13, 4-7ல உண்மையான அன்பு எப்படிப்பட்டதுன்னு இங்க நம்ம பார்க்கலாம். அன்பு பொறுமையுடன் இருக்கிறது. அன்பு தயவுள்ளதாய் இருக்கிறது. அன்பு பொறாமைப்படுவதில்லை, பெருமைப்படுவதில்லை, அகந்தை அடைவதில்லை. அது அசிங்கமாக நடக்கவில்லை. தன் சொந்த விருப்பத்தை தேடுவதில்லை, கோபப்படுவதில்லை, தீமைக்காக எண்ணுவதில்லை. அது அநியாயத்தில் மகிழ்வதில்லை, சத்தியத்தில் மகிழ்கிறது. அது எல்லாவற்றையும் சகிக்கிறது, எல்லாவற்றையும் நம்புகிறது, எல்லாவற்றையும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறது, எல்லாவற்றையும் பொறுக்கிறது. என்ன அருமையான வார்த்தைங்க. சரிங்களா? சோ மத்தவங்கள நம்ம அதிகமா நேசிக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி கேரக்டர் நம்ம கிட்ட இருக்குங்க. உண்மையான லவ் என்னன்ட்டு இங்க காட்டுறாருங்க. இந்த மாதிரி லவ் நம்ம கிட்ட இருந்தா மத்தவங்களுக்காக உயிர் கொடுக்க கூட ரெடியா இருப்போம். இந்த குவாலிட்டி ஒரு தெய்வீகமான மனுஷன் கிட்ட இருக்குங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ so மச். அமேன்.